மக்களுக்கு செய்கிற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 39,775 கோடி ரூபாய். திமுக ஆட்சியில் 39,774 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். 39,000 करोड़ में से तमिलनाडु के हर गांव में प्राइमरी स्कूल में 2 नए कमरे बनाए जा सकते हैं. 2 नए कमरे बनाए 39,000 करोड़ रुपया टास्मैक के माध्यम से तमिलनाडु सरकार चाव कर गई है. மக்களுக்கு செய்கிற நன்மையை விட திமுக ஆட்சியில் ஊழல் மிக மலிந்து காணப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் 39,775 கோடி ரூபாய். मित्रों, मेरे पास उनके घोटालों की बड़ी सूची है, मगर मैं इसमें समय बिगाड़ना नहीं चाहता. அதாவது டாஸ்மாகில் 35,775 கோடி ரூபாய் ஊழலை செய்து இங்கே சட்டவிரோதமாக ஊழல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ये तमिलनाडु सरकार 100% 100% फेल्योर गवर्नमेंट है. இந்த தமிழக அரசு 100% தோல்வியடைந்த அரசாக காட்சியளிக்கிறது. अब चुनाव में जा रहे हैं. अब तक इनके घोषणा पत्र के 60% वादे पूरे नहीं हुए हैं. திமுக அரசு தேர்தல் நேரத்தில் மக்களுக்கெல்லாம் ஒரு வாக்குறுதி பட்டியல் கொடுக்கிறாங்க. ஆனா அந்த வாக்குறுதி பட்டியல்ல 10% கூட நிறைவேற்றவில்லை அவர்கள். ஆனால் 90% நிறைவேற்றியதாக அவர்கள் கூறிக்கொள்கிறார்கள். स्टालिन साहब, हिम्मत है तो घोषणा पत्र निकालकर हिसाब किताब दीजिए, कितने वादे पूरे किए. உங்களுக்கு தைரியம் இருந்தா உங்களுடைய தேர்தல் வாக்குறுதி பட்டியலை எடுத்துட்டு வாங்க. அதை பார்த்து சொல்லுங்க நீங்க எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.